ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டார் எனிஸ் இந்த கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கார்லிக் போட்டுக்கிறேன். ஜிஞ்சர், இது ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு இதே கப்பில் இந்த 2 டொமேட்டோஸ் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, லைட் கோல்டன் ப்ரௌன். ஜிஞ்சர், கார்லிக், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், டொமேட்டோ பல்பியாக்கி, மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு இந்த 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்க்கு ப்ரான்ஸ் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம இந்த லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணிகிட்டே இந்த ஒரு 2 to 3 டைம்ஸ் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ரவுண்டு சுற்றி போட்டு நம்ம லிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சிடலாம். வச்சுட்டா ஒரு ஃபைனல் குக் நமக்கு வந்துடும். கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் தொக்கு ரெடி, ஃபைனல் டு சர்வ். நம்ம ப்ரான் தொக்கு இப்போ ரெடி டு சர்வ். இதை ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.